கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். ஐயா, இந்த நாட்களில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் ரொம்ப நூதனமான விசுவாசிகள். இப்போ இந்த வசனத்தை நம்ம எடுத்து சொன்னோன்னு வைங்களேன், 10 பேர் கேள்வி கேட்பான், அது எப்படி தேவனுடைய சத்தியத்தை மனுஷன் அடக்கி வைக்க முடியும் அப்படின்னு. அப்படி மனுஷன் அடக்கி வைக்கலைன்னா எதுக்கு ஆவியானவர் வேதத்தில் இப்படி எழுதி வைக்கணும்? கவனிச்சு பாருங்க. அப்போ தேவன் அருமையான ஒரு தேவன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தன்னுடைய சத்தியத்தை மக்களுக்கு போதிப்பார், கட்டாயப்படுத்த மாட்டார். தம்முடைய வசனத்தை ஜனங்களுக்கு காண்பிப்பார், திணிக்க மாட்டார். அதனாலதான் வசனத்தில் அழகா எழுதி வைத்திருக்கிறார், இதோ நான் வாசல் அருகே நின்று கதவை தட்டுவேன், எவனொருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அங்கே நான் பிரவேசிப்பேன். அவர் கதவை உடைச்சிட்டு வருகிற தேவனும் கிடையாது, கதவை தள்ளிட்டு வருகிற தேவனும் கிடையாது. இப்போ கவனிங்க. அப்போ மனிதர்கள் நினைத்தால் தேவனுடைய சத்தியத்தை அடக்கி வைக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நீங்கள் கேட்கலாம், அப்படியா பிரதர், சத்தியத்தை மனுஷன் அடக்கி வைக்கிறானா? உண்மைதான், அடக்கி வைக்கிறாங்க. எப்படி அடக்கி வைக்கிறாங்க? ஒரு 12 வருஷத்துக்கு முன்பு ஒரு சபையில் நான் பிரசங்கிக்க போன உடனே அந்த சபை ஊழியர் என்னை கரையை பிடிச்சிட்டு, அண்ணே, நீங்கள் எவ்வளவு கண்டிச்சும் பேசுங்க, எவ்வளவு சத்தியத்தையும் பேசுங்க, ஆனால் அந்த அபிஷேகத்தை அந்நிய பாஷையை குறித்து மட்டும் பேசாதீங்க, அது எங்கள் டினாமினேஷனில் நாங்கள் விரும்புகிறதில்லை, எங்கள் ஸ்தாபனத்தில் நாங்கள் விரும்புகிறதில்லை, அது சிலரை வஞ்சிக்கிற நிலைமைக்கு தள்ளிடுது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், தேவனுடைய சத்தியத்தை எப்படி நம்ம பிரசங்கிக்க கூடாதுன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், இதுக்கு மேலே உங்கள் விருப்பம், நீங்கள் பேசுனீங்கன்னா அடுத்தவங்களை நாங்கள் கூப்பிட மாட்டோம், பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. யோசித்து பாருங்க, எத்தனை பரிதாபம். ஐயா, தேவன் கொடுத்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற இந்த சத்திய வசனத்தை என் சபையில் பேசாதன்னு ஒரு மனுஷன் சொல்கிறான். ஐயா, இன்னொரு சபைக்கு போயிருந்தேன், அந்த சபையில் ஒரு மூப்பர் என் கையை பிடிச்சிட்டு சொன்னார், எங்கள் சபையில் ஞானஸ்நானத்தை குறித்து பேசாதீங்க. யோசித்து பாருங்க, ஞானஸ்நானத்தை குறித்து எங்கள் சபையில் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. பிரதரன் அசம்பிளின்னு ஒரு சபை இருக்குது, அருமையான சபை, ஜாதி வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த சபைக்குன்னு தனி போதகர்லாம் கிடையாது. அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளே மூத்த விசுவாசிகள் வேதத்தை போதிப்பாங்க. அங்கே அவ்வளவு அன்பாக இருப்பாங்க, ஒருத்தர் நேசிப்பாங்க. உண்மையை சொல்கிறேன், ஜாதி வித்தியாசம்லாம் பார்க்காம பழகுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல சபைகள் இருக்கு. யோசித்து பாருங்க, செவன்த் டே இருக்கு, சிபிஎம் இருக்கு, சிஎஸ்ஐ இருக்கு, ரோமன் கத்தோலிக்க இருக்கு, ஐபிசி இருக்கு, ஐபிஎம் இருக்கு, எத்தனையோ ஃபுல் காஸ்பல் இருக்கு, மாரநாதா இருக்கு, கிருபாசன் இருக்கு. ஒவ்வொரு சபைக்குள்ளும் போகும்போது தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கிறார்களான்னு கவனிச்சு பார்த்தா அவங்க ஸ்தாபனத்துக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு. ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும் அப்படின்னு ஒரு ஸ்தாபனம், கல்யாணம் கட்டாம தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஸ்தாபனம், அம்மா இல்லாம பிள்ளை எங்க இருந்து வந்தான்னு ஒரு ஸ்தாபனம், நகை போடக்கூடாது, நகை போட்டா உனக்கு ஞானஸ்நானம் தரமாட்டேன்னு சொல்லுகிறதுக்கு ஒரு ஸ்தாபனம். யோசித்து பாருங்க, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதிக்கிற சபைகள் இந்த நாட்களில் பெருகி இருக்குங்க. வசனத்தை சொன்ன கேட்க மாட்டாங்க, காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, விரியன் பாம்பு போல செவிட்ட அடைச்சுக்கிடுவான். ஐயா, வசனம் சொல்லி இருக்கியா, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, இருந்துட்டு போட்டு நீ நகை போடக்கூடாது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், இருந்துட்டு போட்டு நீ நகை போடக்கூடாது. இது என்னையா அர்த்தம்? யோசித்து பாருங்க. நகை பாவமா? ஒரு காலத்துலலாம் நகை போட்டா பிசாசு, பாவம், உலகாவிம்பாங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்க, அந்த சபைகள் தான் பாப் மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுற நிலைமைக்கு வந்திருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறவன் யாரா இருந்தாலும்
அது போதகனா இருந்தாலும், தீர்க்கதரிசியா இருந்தாலும், அப்போஸ்தலனா இருந்தாலும், மூப்பனா இருந்தாலும், விசுவாசியா இருந்தாலும், அவனுக்கு விரோதமாய் தேவ கோபம் கண்டிப்பா வரும். கண்டிப்பா வருங்க. ஒரு சபையில பிரசங்கம் பண்ண பேருக்கு அவர் சொல்றாரு, 15 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாது. அப்ப நான் சொன்னேன், பிரதர் 15 நிமிஷத்துல என்ன பேச? எங்க சபை ஒழுங்கு 15 நிமிஷம் தான், அதுக்கு மேல பேசக்கூடாது. இன்னொரு சபைக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த சபையில் அவர் சொல்றாரு, பிரதர் 3 நாள் கன்வென்ஷனுக்கு வந்திருக்கீங்க, அதாவது ஒரே தலைப்புல 3 நாள் பேசக்கூடாது, 3 நாளும் வேற வேற தலைப்புல தான் பேசணும். யோசித்து பாருங்க, இந்த நாட்கள்ல இருக்கிற சபைகளை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. மீட்டிங்க்கு ஊழியக்காரங்களை கூப்பிடுறாங்க, ஆனா இப்படிதான் பேசணும், இப்படி பேசக்கூடாதுன்னு முதல்ல நோட்ஸ் கொடுத்துடுறாங்க. ஒரு சபைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த சபையில சத்தியத்தை போதித்த பொழுது அந்த சபை மக்கள் எல்லாம் உற்சாகமா அந்த வசனத்தை கீழ்ப்படிந்தாங்க. அந்த போதகர் என்ன தனியா கூட்டு போய் சொன்னாரு, உங்க பிரசங்கம்லாம் நல்லா இருக்கு, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இனிமே என் சபைக்கு வந்தா போதகருக்கு கீழ்ப்படி, வீட்டு ஜெப கூட்டத்துக்கு வரணும், உபவாச ஜெபத்துக்கு வராம இருந்தா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அவர் எனக்கு ஒரு லிஸ்ட் போட்டு, இனி அடுத்த பிரசங்கத்துல நீங்க இப்படிதான் பேசணும் அப்படிங்கார். நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்களே பேசிடலாமே என்ன? இல்லை நாங்கள் பேசினா பாஸ்டர் இதே தான் பேசுவாருன்னு சொல்லுவாங்க, நீங்கள் பேசுங்க, அப்போ தான் பாஸ்டரும் இவரும் கரெக்டாக பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. யோசித்து பாருங்க, இந்த நாட்களில் சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வருத்தப்படுறேங்க, வேதனைப்படுறேன். ஒவ்வொரு சபையும் ஏதாவது ஒரு டாக்டரினை பிடிச்சிட்டு அந்த டாக்டரினை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும், அதுதான் கர்த்தருக்கு புரியன்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் இருக்கிறத பார்த்து வேதனைப்படுறேன். தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்க கையில தன்னுடைய பரிசுத்த வேதம் என்கிற பொக்கிஷத்தை தந்திருக்கார். நீங்க ஒவ்வொரு விசுவாசியும் வீட்டுல வேதத்தை வாசிங்க, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க. உங்க போதகர் எப்படி நடத்தினாலும் நீங்க வசனத்தை கை கொண்டு வாழ பழகிட்டீங்கன்னா சமாதானமும் சந்தோஷமும் உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வரும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று எழுதியிருக்கிறபடி உம்முடைய பிள்ளைகள் தேவ கோபத்துக்கு நீங்களாகி பாதுகாக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, அவர்கள் சத்தியத்தில் நடக்க உதவி செய்யும். சகல சத்தியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னீரே. இன்றைக்கு எங்கள் சபைகளுக்குள்ள சகல சத்தியம் இல்லை ஆண்டவரே. சத்தியத்தை போதிக்காதன்னு சொல்லுகிறதுக்கு ஆள் இருக்கு. ஆமென். தேவன் வெளிப்படுத்துகிற எந்த சத்தியத்தையும் போதியுங்கள் என்று சொல்லுகிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆகவே தகப்பனே, தேவ கோபம் சபை மீது வராதபடி, தேவ கோபம் விசுவாசிகள் மீது வராதபடி, தேவ கோபம் ஊழியர்கள் மீது வராதபடி, அநியாயத்தாலே யாரும் சத்தியத்தை அடக்காமல் காத்துக்கொள்ளும். தகப்பனே, உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தந்து நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.